நமக்கு என்ன ஆயிட போகுது, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அப்படின்னு நம்பிட்டு இருந்த அவளுக்கு அடுத்த ஒரு பயங்கரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம்னா அந்த மரத்தை சுற்றி கட்டிருந்த நூலை அவுத்துட்டு அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு போயிடுறா. ஆனால் அன்றைக்கி நைட்டு அப்புறம்னா திடீர்னு எந்திரிச்சு பயங்கரமாக இருமுறா. அப்படி அவள் இருமும்போது அவளோட வாயிலேருந்து ஒரு கருப்பு நிற கயிறை வெளியே எடுக்கிறா. அந்த கயிறை தான் அவள் அந்த மரத்துக்கிட்ட தூக்கி போட்டுட்டு வந்தா. திடீர்னு என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அவளோட கழுத்துல எல்லாம் கருப்பு நிறத்தில் நரம்புகள் ஓடுறது அவளுக்கு தெரியுது. இதெல்லாம் ஏதோ ஒரு டிசீஸாக இருக்கும், இல்லை ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மருந்துகளை எடுத்து சாப்பிட்றா. ஆனால் எதுவுமே கேட்கல. சரி இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க பார்க்குறா. ஆனால் அந்த வீடியோவில் எதுவுமே தெளிவாக பதிவாகலை. அவளோட சொந்த குரலை விட்டு விட்டு தான் கேட்குது. இதுக்கு நடுவில் அவளுக்கு இன்னொரு குரலும் கேட்குது. நீ இந்த முடிச்ச அவுத்துட்ட, இனிமே நீ தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. இந்த குரல் கேட்டு முடிச்ச அடுத்த செகண்டே பயங்கரமான காற்று அடிக்குது. ஆனால் வெளியே அந்த வேப்ப மரம் கொஞ்சம் கூட அசையல. இது நடக்கும்போதே அவளோட ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறா. வீட்டை சுற்றி அந்த புயல் காற்றுல ஒரு கால்தனம் தெரியுது. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்படி அவள் வீட்டையே சுற்றிட்டு இருந்த கால் தடத்தை பார்த்து பயந்து உறைஞ்சி போய் இருக்க அவளுக்கு அப்படியே அந்த நாள் இரவு முடியுது. அடுத்த நாள் காலையிலையும் அவளுக்கு அந்த பிரச்சனை சரியாகலை. அவளோட தொண்டை எரியுது. அவள் பேச நினச்ச எதுவுமே பேச முடியல. அவள் லங்ஸ் வழியாக ஒழுங்காக மூச்சு கூட விட முடியல. அவளோட தலைக்குள்ளே ஏதோ ஒரு குரல் கேட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அவள் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவளோட கைகள் பயத்தில் பயங்கரமாக ஆடுது. அவள் பேச நினைக்கும் போது திடீர்னு ஒரு குரல் அந்த ரெக்கார்டிங் இடையில கேட்குது. ரெக்கார்டிங் கம்ப்ளீட், போஸ்ட் அக்செப்டட் அப்படின்ற வார்த்தையை அவள் கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறான்.